நாம் தமிழர் கட்சியில் இதுவரை இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் இந்த கட்சியின் மீதும் சீமான் மீதும் ஒரு மன அதிருப்தியில் ஒரு நெருடல் இருக்காங்கன்றது 100% உண்மை. கட்சியில் உழைக்கிறவங்கெல்லாம் சும்மாக்குறாங்க. ஆனால் இந்த வெளிச்சம் பட்ட உடனே இந்த மேடையில் 4 பேர் பேசின உடனே கை தட்டக்கூடிய கூட்டத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு திமிர் மாதிரி ஏறிடுது. அதனால் அவங்களால தான் கட்சியிலே பிரச்சனை அப்படின்றத ஆனால் சீமான் அவர்கள் பேசியிருப்பார். இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவங்கள அழைக்கவே இல்லை, அவங்க பேரே போடல, அவங்கள அழைக்கல. அவங்களுக்கு உரியான ஒரு மரியாதையை நாம் தமிழர் கட்சியும் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கொடுக்கல அப்படின்றது தான் சொல்லப்படுது. காளியம்மாள் அவர்கள் போன்ற ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒருவங்க சேரும் பொழுது விஜய் அவர்களுக்கு பிறகாக அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் முதன்மையாக காளியம்மாள் போன்றவர்கள் இருப்பாங்க. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுடைய முன்னிலையில் இன்று இணையவிருக்கின்ற அரசியலில் மிக முக்கியமானவர்கள் யார் யார் என்பதுதான் இன்றைய மிகப்பெரிய ஒரு பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக அதில் ஏற்கனவே நாம் எல்லாருக்கும் தெரிந்த வண்ணம் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து விலகினார். அவர் தொடர்ந்து விஜயோட நெருக்கம் காட்டிக்கொண்டே இருந்தார். அவர் விஜய் கட்சியில் தான் இணைவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வண்ணம் இருந்தது. அவர் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய முன்னிலையில் கட்சியில் இணைகின்றார். அவருக்கு கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் அதிமுகவிலிருந்து இன்றைக்கு சிடி நிர்மல்குமார் அவருமே விஜயமுடன் இணைய போகிறார்ன்றது ஒரு தகவல். குறிப்பாக இதற்கு நம்ம பேச வேண்டிய நோக்கமே என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறகாக ஒரு அறியப்பட்ட ஒரு ஆளுமை முகமாக இருந்த காளியம்மாள் அவர்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான், காளியம்மாள் இந்த 3 பேருக்கும் நடந்த டிஸ்பியூட் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டே இருந்தது. என்னென்னா ஆடியோவில் காளியம்மாள் அவர்கள் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசி அந்த ஒரு சொல்லாளர் அதை பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து விமர்சனம் ஆனாலுமே கூட இந்த விமர்சனங்களுக்காக பிறகாக கூட பார்த்திங்கன்னா அவங்க நிறைய நாம் தமிழர் கட்சியோட மேடையில் பயணித்தாங்க, அண்ணன் சீமானோட பேசினாங்க. இது எல்லாமே இருந்துட்டு தான் இருந்து நம்ம சேனலுமே நம்ம பேட்டியுமே எடுத்திருந்தோம். ஆனால் அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தாவேக்காவில் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமாகவே சில சேனல்ஸ்லாம் வெளியானதை நான் பார்த்தேன். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கின்றேன், அவங்க இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் இணையவில்லை என்பது 100% உறுதியான ஒன்று. சரி, அவங்க இணையலை, ஓகே. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய அளவிலான மனக்கசப்பு இன்றைக்கி பெரிய அளவில் மாறி இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த நடக்க போகின்ற ஈரோடு கிழக்கு தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா எங்கேயுமே போயிட்டு அவங்க பிரச்சாரம் பண்ணல. இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இருக்காங்கன்னா முக்கியமான காரணம் அவங்களோட பேச்சாற்றல், எல்லா மேடைகளிலும் பயணிப்பது, நிறைய மேடைகளை பேசுறது, குறிப்பாக தேர்தல் சமயங்கள் பேசக்கூடிய ஒரு சொல்வளம் மிக்க ஒரு நபராக காளியம்மாள் இருந்தாங்க. ஆனால் அவங்களை போன்ற ஒரு ஆளுமை உள்ள ஒரு நபரை ஏன் இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பார்க்கவே முடியல அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தது. ஆனால் என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் அவங்கள அழைக்கவே இல்லை, அவங்க பேரே போடல, அவங்கள அழைக்கல. அவங்களுக்கு உரியான ஒரு மரியாதையை நாம் தமிழர் கட்சியும் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கொடுக்கல அப்படின்றது தான் சொல்லப்படுது. அதனால் அவங்க போல. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அண்ணன் சீமானுடைய பேட்டி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அந்த நெறியாளர் கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கும் காளியம்மாளுக்கும் பிரச்சனையாமே அப்படின்றப்போ நீங்கள் இந்த காளியம்மாள்கிட்ட தான் கேட்கணும். என்னென்னா கட்சியில் உழைக்கிறவங்கெல்லாம் சும்மாக்குறாங்க. ஆனால் இந்த வெளிச்சம் பட்ட உடனே இந்த மேடையில் 4 பேர் பேசின உடனே கை தட்டக்கூடிய கூட்டத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு திமிர் மாதிரி ஏறிடுது. அதனால் அவங்களால தான் கட்சியிலே பிரச்சனை அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருப்பார். அவர் திமிர்ன்ற வார்த்தை பயன்படுத்தல, வேற ஒரு வார்த்தையை பேசி பயன்படுத்தியிருப்பார். நமக்கு பார்க்கும்போது அப்படி தான் புரியும். ஏன்னா கை தட்டி பாராட்டு வாங்கினோம்னா பெரிய ஆள் ஆகிடுறாங்க, ஆனால் கட்சியில் உழைக்கக்கூடியவங்களாம் அமைதியாகிறாங்க அப்படின்ற டோனில் தான் சீமான் அவர்கள் பேசியிருப்பார். அப்போது இந்த விஷயத்தில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய காளியம்மாள் ஸ்டில் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் இருக்காங்க. அவங்க தாவேக்காவில் இப்போதைக்கு இணையலன்றது தெரிய வருது. அது ஃப்யூச்சரில் என்னாகும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் தொடருவாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் அவங்க தொடர்ந்தாலுமே கூட ஒரு சிறிய அளவிலான ஒரு நெருடல், மனக்கசப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த ஃப்ளாஷ் நியூஸுமே அந்த குறிப்பிட்ட சில மாதங்கள் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெளியேறும், காளியம்மாள் சீமானிலிருந்து முரண்பட்டு விட்டார் அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அது பெரிய ஒரு நாம் தமிழர் கட்சியில் இவங்க பயணிப்பதற்கான ஒரு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டுச்சு. அதனால்
இப்போ மறுபடியும் என்னதான் சமாதானம், என்ன ஏற்கனவே ஒரு வாட்டி சமாதானமாக ஆகிட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு பிறகாக சமாதானம் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகும் கட்சியிலிருந்து அந்த கட்சி பணிகளிலிருந்து ஒதுங்கி தான் நம்மளை பார்க்க முடிஞ்சது. திருப்பியும் போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து அண்ணன் சீமான் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே கூட அது பார்த்திங்கன்னா ஒரு நெருடலாக தான் இருக்குன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் நிச்சயமாக இவங்களை போன்றவங்க இந்த தேர்தல் அரசியலேருந்து ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. இதை இது மட்டும் நம்மளை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எந்த கட்சியில் பயணிப்பாங்கன்றதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து அவங்க கொள்கைக்காக தான் இருந்தாங்க, கோட்பாடுக்காக தான் இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதுக்கான ஸ்பேஸை கட்சி வெறுமனையாக மேடையாளர்கள் மட்டுமே கொடுத்துட்டு பொறுப்புகள் வழங்குவது, அடையாளப்படுத்துவது இதெல்லாம் கொடுக்க மறுத்திருக்காங்க அப்படின்றது காளியம்மாள் அவர்களுடைய ஆதரவாளர் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது, ஒரு பேச்சாக இருக்குது. அதனால் இப்போ காளியம்மாள் போன்றவங்களாம் தாவேக்கால போய் இணைஞ்சாங்கன்னா என்ன ஆவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? உண்மையாகவே சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அறியப்பட்ட ஒரு பெண் ஆளுமை இல்லை இவங்களை போல் ஒரு பேச்சாளர்கள் மிக்கவங்க இப்போதைக்கு இருக்காங்கன்னு கேட்டால் நான் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னா ஆண் நிறைய செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறாங்க, நம்ம மன்னன் லைவ்லோமணிலாம் கூட நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பெண் சார்ந்து யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை. அப்போது காளியம்மாள் அவர்கள் போன்ற ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பேச்சாளர்கள் மிக்க ஒருவங்க சேரும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு பிறகாக அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அதில் முதன்மையாக காளியம்மாள் போன்றவர்கள் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஏற்கனவே அங்கே ஆதவர்ஜனா இணைஞ்சிட்டார். அவருமே பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு இங்கே பெரிய ஒரு விவாத பொருளை மாற்றி விடுது. உண்மையாகவே தலித் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் அவர் தொடர்ந்து பேசினார். இந்த திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு நீங்கள் மினிஸ்டர் வை கொடுக்கணும், குறிப்பாக துணை முதலமைச்சராக கொடுக்கணும் தான் தொடர்ந்து பேசினார். அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. இப்போது அவர் போயிட்டு அங்கே தன்னுடைய கொள்கை கோட்பாடு அவர் சொல்லுவார், நான் அம்பேத்கரை படிச்சிருக்கேன், அண்ணாவை படிச்சிருக்கேன், பெரியாரை படிச்சிருக்கேன், காந்தியை படிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய அவர் அங்கே போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்று பேசுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கின்றது. அது எந்த அளவுக்கு அங்கே செயல்படுவார்ன்றதை பொறுத்து. ஆனால் கழக அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு பொதுச் செயலாளர் போல தான் பார்க்கப்படும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஆதவர்ஜனும் நிறைய பேர் தூக்கி கொண்டாடுறாங்க. ஏன்னா அவர் நல்லா நேர்மையாக பேசுகிறாரு, உரைச்சி பேசுகிறாரு அப்படின்ற ஒரு பார்வை திரு ஆதவர்ஜனாவுக்கு இருக்கின்றது. அதனால் காளியம்மாள் அவர்களும் அங்கே சென்றால் அந்த இப்போ எப்படி ஆதவர்ஜனாவை பார்க்குறாங்களோ அதே மாதிரி அக்கா காளியம்மாள் அவர்களையும் பார்க்க கூடும் அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனால் இவர்களை போன்றவர்கள் உண்மையாகவே மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியில் தான் இருப்பாங்க. வெறுமனையாக லஞ்சம் லாவண்யம் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய கட்சியில் போக மாட்டாங்க அப்படின்றது நான் அப்படி நினைக்கிறேன், அப்படி நம்புகிறேன் நான். அதனால் நாம் தமிழர் கட்சியில் இதுவரை இருக்கக்கூடிய அக்கா காளியம்மாள் அவர்கள் இந்த கட்சியின் மீதும் சீமான் மீதும் ஒரு மன அதிருப்தியில் ஒரு நெருடல் இருக்காங்கன்றது 100க்கு 100 உண்மை. அவங்க கட்சி பணிகளிலிருந்து இப்போ ஒதுங்கி இருக்கிறாங்க அப்படின்றது உண்மைதான். ஆனால் தாவேக்காவில் இன்றைக்கு இணையவில்லை. ஆனால் நாளை என்னவாக ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கான விடையை எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாட்களில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.